ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான காரக்குழம்பு வச்சு காமிக்க போகிறேங்க. இது மற்ற காரக்குழம்பு போல் இருக்காது, ரொம்பவே ருசியாக இருக்கும். ருசி ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அது என்ன காரக்குழம்பு, அதில் என்ன காய் சேர்க்குறேன் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ செய்யலாம் வாங்க. நான் எடுத்துருக்கிறது சேப்பங்கிழங்கு. இந்த கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்குங்க. கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சேர்த்த உடனே கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 10-15 பல் பூண்டு இதை சேர்த்துக்குங்க. மறக்காமல் பூண்டு சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த குழம்புனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தினுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இப்போ இது கூட பழுத்த தக்காளி, நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி இருக்கணும். எப்பவுமே காரக்குழம்புக்கெலாம் குழைய வதக்கிட்டு மற்ற பொருட்களை சேர்த்தா தான் குழம்பு நல்லா திக்காகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ வேக வச்சு உரிச்செடுத்த சேப்பங்கிழங்கை சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு 3-5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிங்க. வதக்கின பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. அதையும் நல்லா வதக்கிக்கிங்க, எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்படி செஞ்சிங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் மிதந்து வர ஆரம்பிக்கும். வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதித்து குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் மேலே மிதந்துடுச்சா, அவ்வளோதாங்க. கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு இறக்கிடுங்க. சூப்பரான காரக்குழம்பு, சேப்பங்கிழங்கு போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாய்.